மேல யாராவது கை வச்சிங்க ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டீங்க. அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். அட சார், இது எந்த ஊர் சட்டம் சார்? புரியல. அந்த பொண்ணை இவங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்க வராங்க, என்னையே சார் அரெஸ்ட் பண்றீங்க? ஏய், சட்டத்தை பத்தி எனக்கு சொல்லிக் கொடுக்குறியா? சிஸ்டர், நீங்க சௌமியாவை கூட்டிட்டு போங்க. இந்த பொண்ணு இந்த ஊர்ல இருக்க கூடாது. அவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். அதுவும் தண்டனையை நாங்க தான் கொடுப்போம். அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போக கூடாது. ஆமா போக கூடாது. ஆமா சொல்றல. இந்த வீட்ல மாட்டோம். கட்டி விடுங்க. கூட மாட்டோம் கூடாது. சிஸ்டர், இங்க பாருங்க. நீங்க சௌமியாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. மாமா போங்க போங்க. போங்கம்மா, கூட்டம் போடாதீங்க, போங்க. ஜென்டில்மேனுக்குலாம் வேல்யூவே இல்லையே. ஹீரோ மாதிரி அந்த பொண்ணை வந்து காப்பாத்தினேன். இப்போ நான் தான் ஜெயிலுக்கு போகணும். அதுக்கு எனக்கு என்னமோ இந்த வேலைக்கு லாய்க்கே இல்லாதவன்னு தோணுது. ஒரு பொண்ணு கூடவா கடத்த முடியல? அந்த அளவுக்கு கோழையா இருக்க. என்ன லொல்ல? இந்த பாரு, உன்னால முடியுமா முடியாதுன்னு முதல்ல சொல்லு. முடியலன்னா நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். அத கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு. பயப்படாத. அவனுக்கு எவ்வளவு தைரியம்! என்னோட அக்காவையே கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கான். என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? அக்காவை எந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கான். அவன் நிம்மதியாவே இருக்க கூடாது. இல்ல, நான் அவனை சும்மா விட மாட்டேன். சுமதி, ஏற்கனவே இந்த ஊர்க்காரங்க முன்னாடி மான மரியாதை எல்லாம் போச்சு. ஒருவேளை இவளோட ரகசியம் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஊர்க்காரங்க நம்மளை வாழவே விட மாட்டாங்க. இவளை எப்படியாவது நிரந்தரமா அனுப்பி வச்சே ஆகணும். இங்க பாருமா பிரீத்தி, செல்லம் கொடுக்கறதுக்கும் ஒரு அளவு இருக்குமா. என்னதான் அந்த புள்ள நல்ல புள்ளையா இருந்தாலும் அத தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடவும் அளவு இருக்கு. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. இங்க பாருமா பிரீத்தி, நான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தனியாளா நின்னு சமாளிப்பேன் தெரியுமா. ஆனா 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 என்னால இந்த விஷயத்தை மட்டும் தாங்கிக்கவே முடியாது பிரீத்தி. அவன் அந்த பொண்ணை கொன்னு இருக்கான். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்க. கொலை பண்றது எவ்வளவு பெரிய பாவம்னு உனக்கு தெரியல பிரீத்தி. உன் புள்ள எங்க இருக்கான்னு எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் பிரீத்தி. கண்டிப்பா நீ சொல்லியே ஆகணும். கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. நான் அவனை எங்கேயும் மறைச்சு வைக்கல. ஏங்க இப்படி பண்றீங்க? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு சத்தியமா தெரியாது. தயவு செஞ்சு சத்தியெல்லாம் பண்ணாத பிரீத்தி. கண்ணுக்கு தெரியாத ஆண்டவன் மேல பொய் சத்தியெல்லாம் பண்ணாத பிரீத்தி. அந்த ஆண்டவன் உன்னை மன்னிக்கவே மாட்டான். தாய் பாசம் உன் கண்ணை மறைக்குது. இங்க பார் பிரீத்தி, சும்மா ஒரு பேச்சுக்கு இனிமே கிழக்குல உதிக்காது சூரியன் மேற்குல தான் உதிக்க போதுன்னு நீ சொன்னாலும் அதை நான் நம்புவேன். ஆனா இப்போ உன் புள்ள எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்ற பாரு, அதை நான் நம்பவே மாட்டேன்.
நீ இப்ப நேரம் காலம் தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்க பிரீத்தி. வெள்ளம் இப்ப நம்ம தலைக்கு மேல ஏறிடுச்சு. இனிமே நானே நினைச்சாலும் என்னால என் புள்ளைய காப்பாத்த முடியாது. ஏன்னா அவன் விஷயம் கைமீறி போயிடுச்சு பிரீத்தி. இதுக்கு மேலே மறைச்சு பிரயோஜனம் இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அவன் கால் வந்துருச்சு. ஹலோ அர்ஜுன் சாரா? அர்ஜுன் தான் பேசுறேன் சார். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். உங்க பையன் அருண் லாக்அப்ல இருக்கார். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு வாங்க. வரேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி. நான் எங்க கிளம்பிட்டீங்க? ஸ்டேஷனுக்கா? ஏதாவது சொன்னாங்களா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அவங்க ஏதாவது சொன்னாங்களா? நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு விசாரணையை முடிச்சிட்டு பையனை கூட்டிட்டு வர பாக்கிறேன். இருங்க, நானும் உங்க கூட வரேன். சரி வா. சௌமியா, நீ அம்மா கிட்ட உண்மையை சொல்லணும். இது பாரு, அம்மா கிட்ட நீ எதையும் மறைக்க மாட்டல. எல்லா விஷயத்தையும் சொல்லணும். அந்த அந்த பையன் உன்னை எதுவும் பண்ணலமா? நான் என்ன கேக்குறேன்னா, அதாவது நடக்க கூடாதது எதுவும் நடந்துடலமா? சொல்லுமா. இது பாருமா, அம்மா கிட்ட நீ எதையுமே மறைக்க கூடாது. உண்மைய சொல்லுமா. இல்லம்மா, இல்ல. அவன் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லவன். என்ன அவன் நேத்து ராத்திரியே வீட்டுல கொண்டு வந்து விட்டுருப்பாம்மா. ஆனா அவன்கிட்ட வண்டி இல்ல. அப்புறம் போலீஸ்காரங்களும் அவனை துரத்திட்டு இருந்தாங்க. அதனாலதான் அம்மா அவன் என்ன கடத்துறதுக்காக இங்க வரலம்மா. அவனுக்கும் நம்ம சுமதிக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அவளுக்கு பதிலா என்ன தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் அவனோட தப்ப அவ உணர்ந்ததுமே என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாமா. அப்புறம் அவன் என்ன 2 தடவை காப்பாத்திருக்காமா. 2 தடவை காப்பாத்தினானா? ஆமா. நீ என்ன சொல்ற சௌமியா? ஆமாமா, அது முதல் தடவை. எங்கம்மா சொல்லு. ஊர்க்காரங்க கிட்ட இருந்து. இன்னொரு தடவை என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன விடுங்க. அம்மா, அது அவங்க என்ன கடத்தி தூக்கிட்டு போறதுக்காக வந்தாங்க. அப்போ யாருமா தூக்கிட்டு போக வந்தாங்க? அம்மா அதான் அந்த அவங்க பொம்மை விக்கிறவங்க மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்கதான். சின்ன வயசுல ஒரு தடவை என்ன மிரட்டிட்டு போனால அம்மா, அவ மறுபடியும் வந்தா. அவ வந்து என்ன தூக்கிட்டு போக வந்தாமா. அப்போ அவனும் என்கிட்ட ஏதேதோ கேள்விலாம் கேட்டான். எதுக்காக இவங்க உன்னை துரத்துறாங்கன்னு கேட்டான். நீ யாரு, இவங்கெல்லாம் யாருன்னு நிறைய கேள்வி இந்த மாதிரிலாம் கேட்டான். அவன் கேட்ட எந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலம்மா. அப்புறம் அவன் எனக்காக எல்லாரும் கூடவும் சண்டை போட்டான். அவன் தான் என்ன காப்பாத்தினாமா. அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்திருக்காரு. என் பொண்ணை நல்லபடியா காப்பாத்தி என்கிட்ட கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி கடவுளே. அவன் கெட்டவன் இல்லம்மா. இந்த மாதிரி தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டா எல்லாமே முடிஞ்சு போயிருமா என்ன?
வாங்க மேடம் வாங்க. இந்த பிரச்சனைக்கே நீங்க தான் காரணம். நீங்க வந்து எனக்கு உபதேசம் பண்றீங்களா? நோ வே. உனக்கு உபதேசம் பண்றதுக்காக ஒண்ணு நான் இங்க வரல. நான் ஒரு கேள்வி கேட்க தான் இங்க வந்தேன். எங்க அக்காவை எதுக்கு நீ கிட்னாப் பண்ண? எங்க அக்கா பாவம் என்ன பண்ணா? பிரச்சனை உனக்கும் எனக்கும் தானே. அப்ப அவளை எதுக்காக கடத்தின? நான் உன்னதான் எய்ம் பண்ண, உன்னை தூக்குறதுக்காக தான் உன் வீட்டுக்கே வந்தேன். அது தவறுதலா அந்த அழகியை கடத்த வேண்டியதா போச்சு. வாட்? அழகி உங்க அக்காவை சொன்னேன். சரி அப்போ ஒருவேளை நீ என்ன கடத்திருந்தா என்ன பண்ணிருப்ப? என்ன கொன்னிருப்பியா? அதெல்லாம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. இந்த அருணை பார்த்தாலே பொண்ணுங்க தன்னால ஃபிளாட் ஆக போறாங்க. அதுவும் இல்லாம எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எல்லா பொண்ணுங்களும் அந்த கடவுளுக்கு சமம்னு. நான் பொண்ணுங்க மேல கை வாங்குறவன். அப்போ பொண்ணுங்க மேல நீ கை வாங்க மாட்ட. அப்புறம் எதுக்காக சாமி ரூபத்துல இருக்கிற பொண்ணை கிட்னாப் பண்ண? ஏன்னா நீ வேற டைப் பொண்ணு. உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே தெரியல. உனக்குள்ள ஒரு சூன்யக்காரி இருக்கா. அவளை வெளியே துரத்தணும் தான் நினைச்சேன். அப்படியா? எப்படி வெளியில அனுப்பிருப்ப? என்ன அடிச்சு துன்புறுத்தியா? இல்ல என்ன கொன்னிருப்பியா? நீ பெரிய இவ மாதிரி வந்து என்கிட்ட கேள்வியில கேட்டுட்டு இருக்காத, புரியுதா? முதல்ல கிளம்புங்கிறது. நீ என்ன பத்தி என்னதான் நினைக்கிறேன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. சொல்லி எனக்கு கடத்திருந்தா என்ன பண்ணிருப்ப? நீ தெரிஞ்சுக்கணுமா? அப்ப கேளு. நீ என்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனையை உண்டாக்கி இருந்தாலும் சரி, 4 பேர் முன்னாடி நீ கூனி குறுகி நிக்கிற அளவுக்கு நான் எந்த ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டேன். போதுமா? எங்களுக்கும் புரியும், சில விஷயம் நல்லாவே தெரியும். ஒரு பொண்ணுக்கு அவளோட மானம் தான் முக்கியம்னு எங்களுக்கும் தெரியும். நான் உன்னை தூக்கிட்டு போய் என்ன பண்ணிருப்பேன் தானே கேட்கிறேன். உன்னை தூக்கிட்டு போய் ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள விட்டுட்டு போயிருப்பேன். அந்த காட்டுல இருக்க மிருகம்லாம் உன்னை கடிச்சு கொதறி இருக்கும். இல்ல நம்ம இனத்தை சேர்ந்த மிருகம் நினைச்சு உங்ககிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகி இருக்கும். போதுமா? நான் ஒரு விஷயத்துல இதான் பண்ணிருப்பேன். நான் ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்க, மரியாதையா போயிடும். ஜெயில இருக்கான், பிரச்சனையில இருக்கான், என் மேல வேற ரொம்ப கோவமா இருக்கான். அப்பவும் அவனோட லிமிட்டை கிராஸ் பண்ணவே இல்லை. பொண்ணுங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான். இது வரைக்கும் நான் இவனை தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன். உண்மையிலேயே இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான். பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த பையன் உள்ள இருக்கான், விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இப்படி கத்தாம முதல்ல உங்க வீட்டுக்கு போங்க. சொல்றத கேளுங்க. அவன் எங்க ஊர் பொண்ணு மேல கை வச்சிருக்கான். அதனால நாங்க தான் முடிவெடுப்போம். அவனுக்கு தண்டனை கொடுத்தே தீருவோம். அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்தாதான் இனிமே இந்த ஊர்ல யாரும் இந்த காரியத்தை பண்ண மாட்டாங்க. நீங்க பாருங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கலைஞ்சு போங்க. அவனை வெளியே அனுப்ப போறீங்களா இல்லையா? சார், விஷயம் கைமீறி போயிடுச்சு. இப்ப நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு அவனை வழி. வெளியே அனுப்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். டீ சாப்பிடுறா. எல்லாம் நம்ம கைய விட்டு போற மாதிரி இருக்கு. இருக்கிற கொஞ்ச நஞ்ச மானத்தையாவது காப்பாத்துற வழிய பாரு. நீ என்ன பேசுறமா? நான் எதையும் யோசிக்காமையா இருக்கேன். பிறந்த அன்னைக்கே அவ செத்து தொலைஞ்சிருந்தான்னா இன்னும் எத்தனை நாளைக்கு அவளை முந்தனிலே முடிச்சு போட்டு வச்சிருப்பா? இன்னைக்காவது ஒரு நாள் அவளை வெளியே அனுப்பிச்சுதானே ஆகணும். அன்னைக்கு என்ன பண்ணுவ? பாரு, மறுபடியும் அவங்கள வர சொல்லு. வந்து அவங்களுக்கு நல்லா புரியும்படி சொல்லு. சௌமியாவை திரும்பவும் கூட்டிட்டு போக சொல்லு. ஊர் ஜனங்க அவளை அடிச்சு துரத்துறதுக்குள்ள முதல்ல நாம இதை செஞ்சாகணும். நீ சொல்றதும் சரிதாம்மா. மகேந்தர் சார், வெளியில வாங்க. இந்த நேரத்துல யார் வந்திருப்பாங்க?
வணக்கம். வாங்க உள்ள உட்கார்ந்து பேசலாம். வாங்க. ஏதாவது சாப்பிட குடிக்க டீ? உங்க பொண்ணு எங்க சார்? ஏன் கேக்குறீங்க? இதோ இங்க இருக்கா. ஐயா இந்த பொண்ணு இல்லைங்க, இன்னொரு பொண்ணுங்க. நேற்று ராத்திரி காணாம போய் இன்னைக்கு காலைல வந்தால அந்த பொண்ணு. அது அவ அங்க உள்ள இருக்கா. இதோ வந்துட்டா. ஏன் என்னாச்சு? ஊர்க்காரங்க உங்க பொண்ணை பஞ்சாயத்துக்கு வர சொல்லிருக்காங்க. அதனால உடனே அவங்கள எங்க கூட அனுப்பி வைங்க. பஞ்சாயத்தா? சீக்கிரமா அனுப்பி வைங்க. பஞ்சாயத்துல எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அருண் நீங்க எப்போ கூட்டிட்டு வருவாங்க? பிரீத்தி, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் பேசாம இரு. அவசரப்பட்டு ஏதாவது பேசி காரியத்தை சொதப்பி வைக்காத. இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். புரிஞ்சுதா? அமைதியா இருக்கணும், எதுவும் பேசாத. என்ன சொல்றாங்க அவங்க? அந்த கேடு கெட்டவனோட அப்பா அம்மா இவங்க பிள்ளைய எப்படி வளர்த்துருக்காங்க பாரு. அடுத்த ஊருக்கு போய் பொண்ணுங்களை தூக்கிட்டு போய் கெடுக்கிறான். அதோ அங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணோட மொத்த குடும்பமும் வருது. ஏய் இங்க வா. மேடம், வர்றது அந்த பொண்ணு தானே? பக்கத்துல வர்றது அவங்க அம்மா தானே? ஆமா மேடம். நான் உன்னை சும்மா இருக்க சொன்னல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம பிள்ளைய இதுல இருந்து எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். நீங்க கவலைப்படாம இருங்க, நம்பிக்கையோட இருங்க. வணக்கங்க, நான் வந்து அருணோட அம்மா. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. சௌமியா, நீ அங்க போய் உட்காருமா. அம்மா சுமதி, நீங்க கூட போங்க. ஒன்னும் பயப்படாதம்மா, நான் பேசிட்டு வந்துடுறேன், சரியா? ஒன்னும் ஆகாதுக்கா, நீ எதுக்கும் பயப்படாத. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. வா. வாமா சௌமியா. என்ன பேசணுங்க? நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க இப்போ இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுறதுக்கு காரணம் எனக்கு நல்லா தெரியும். கேளுங்க, உங்களுக்கு பணம் தானே வேணும்? கேளுங்க. நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ அதை விட அதிகமாவே தரேன். பாருங்க, என் புள்ளைய மட்டும் விட்டுருங்க. நீங்க என்னங்க பேசுறீங்க?
இங்க எல்லாரும் முன்னாடி என் பொண்ணோட மானம் போயிட்டு இருக்கு. நான் எதுக்கு ஊரை கூட்டி நடிக்கணும்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஜெயிலுக்கு போனது என்னோட புள்ள. என்னமோ குடிமூலிக்கு போன மாதிரி நீங்க அழுகுறீங்க. உங்கள மாதிரி வக்கு இல்லாதவங்க எப்ப பார்த்தாலும் எப்படி சம்பாதிக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்பவும் அத பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. கேளுங்க கேளுங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா என் புள்ளைய வெளியே அனுப்புவீங்க? கொடுத்த கேஸ உங்க பொண்ணு வாபஸ் வாங்குற வரைக்கும் போலீஸ் என் பிள்ளைய வெளியே விட மாட்டாங்க. என்ன பேச விடுங்க. கேளுங்க, என் புள்ளைய வெளியே விடணும்னா உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்? எனக்கு கொஞ்சம் மரியாதை தேவைப்படுது ஆண்டி. எனக்கு அது கிடைக்கும்ல? அது வந்து என்னன்னா, நானும் ரொம்ப நேரமா உங்களை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க எங்க அம்மா கிட்ட அத்து மீறி பேசிட்டு இருக்கீங்க. நான் நினைச்சா நீங்க பேசினதை விட 2 மடங்கு அதிகமா பேச முடியும். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா என் அப்பாவும் அம்மாவும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுமதி, மம்மி, நாம தப்பே செய்யாதப்போ இவங்களுக்கு ஏன் நம்ம பயப்படணும்? இவங்க யார் முதல்ல? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. And let me tell you one thing. இந்த மாதிரி செய்யணும்னு எங்களுக்கு ஒன்றும் ஆசை இல்லை. உங்க புள்ள எங்க அக்காவை கடத்தி கூட்டிட்டு போயிருக்கான். திரும்பவும் அவனே கூட்டிட்டு வந்து விட்டுருக்கான். இந்த விஷயத்துக்காக இந்த ஊர்க்காரங்க கொதிச்சு எழுந்தா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இன்ஃபேக்ட் உங்களை விட நாங்க தான் கேவலப்பட்டு நிக்கிறோம். உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாங்க மனசு வச்சா உன் குடும்பமே இல்லாம பண்ணிடுவோம். நான் அன்பா நீங்க கேக்குற பணத்தை நான் கொடுக்கறேன்னு சொல்றேன். ஆனா நீ என்னமோ ஏடா கூடமா பேசுற. என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? நாங்க உங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கல. ஓ, எங்களை குறை சொல்ற மாதிரி நாங்க நடந்துக்க மாட்டோம். ஆனா அதோ உங்க பெரிய கூட்டம் நிக்குதுல்ல, ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது, அதாவது நீங்க எங்களுக்கு பணத்தை கொடுத்து உங்க புள்ளைய தப்பிக்க வைக்கணும்னு நினைக்கிறது, அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது, நீங்க காலி. உங்க நிலைமை எப்படி இருக்கும் நான் யோசிச்சு கூட பார்க்க விரும்பல. அதனால நான் சொல்றத கேளுங்க. இதுக்கப்புறம் என் குடும்பத்தையோ என் அக்காவையோ தப்பா பேசுறதை விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புங்க. மரியாதையா போயிடுங்க.